பரபரப்பான அரசியல் சூழ்நிலைக்கு இடையே நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். அவருடைய சில வினாக்களை சொல்லிப்போம். சார் வணக்கம். அதாவது தமிழக அரசு பரபரப்பாக போயிட்டு இருக்க நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் மகாவிஷ்ணு விவகாரம் உருவெடுத்திருக்கு. இந்த விவகாரத்தில் வந்து தமிழக அரசு வந்து தலைமை ஆசிரியர் பள்ளியிடாக்கிறதும் இந்த மாதிரி நடவடிக்கை இறங்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் உங்கள் தரப்பில் வந்து அரசு மேலே குற்றம் சாட்டியிருந்தீங்க. அந்த மகாவிஷ்ணு செயல்பட்டது சரியா இல்லை காவியை புகுத்துறாங்களா? எந்த மாதிரி உங்களுடைய இல்லை மகாவிஷ்ணு வந்து எனக்கு தெரியும். மகாவிஷ்ணு அந்த தம்பி எனக்கு தெரியும். அவர் வந்து இது பள்ளிக்கூடத்தில் ஆன்மீகம் சொல்கிறதுக்கு வரல. அவர் யோகா சொல்லி கொடுப்பாரு. அவருக்கு தனியாக மடம் வச்சிருக்கிறாரு. பல்வேறு இடங்கள் நாடுகள் எல்லாம் போய் அவர் சொல்கிறாரு. அவருடைய கருத்து. இப்போ என்னுடைய அரசியல் கருத்தை எல்லாரும் ஏற்கணுங்கிறது இல்லை. அது அவருடைய கருத்து. நம்ம ஏற்கிறோம் எதிர்க்கிறோங்க வேறு. பள்ளிக்கூடத்துக்கு அவராக போனாரா? அவர் அழைச்சவர் யார்? அனுப்புனவர் யார்? தானே கேள்வி. அழைச்சவர் மேலே அனுப்புனவர் மேலே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்க. இது கேட்கணுமா கேட்கக்கூடாது? கேட்கணும். அவராக போய் கதவு திறந்து மாணவர்கள்லாம் வாங்க நான் என் பேச்சை கேளுங்கன்னு உட்காந்து பேசலை இல்லை. அப்போ சரி. பள்ளி கல்வித்துறை அதுவும் கீழே அவர் கீழே இருக்கிற ஒரு அதிகாரி, இந்த முதன்மை கல்வி அதிகாரியினுடைய ஒப்புதலோடு தான் நான் வந்திருக்கேன்னு அவர் அந்த தர்க்கத்திலே சொல்கிறார். அவரை விட நீங்கள் பெரிய ஆளான அந்த ஆசிரியர்கிட்ட கேட்குறாரு. அப்படின்னா அவர் மேலே நடவடிக்கை எடுத்துக்கணும்ல. அவர் யார் சொல்லி அந்த உத்தரவை கொடுத்தாரு, அனுமதியை கொடுத்தாரு? அவரை விசாரிக்கணும். அதை விட்டுட்டு அப்பாவியாக இருக்கிற தலைமை ஆசிரியர் 2 பேரை நீங்கள் ஆசிரியர் 2 பேரை மாற்றுறீங்க. ஒருவேளை இந்த அதிகாரியின் உத்தரவுக்கு கேட்டு அனுமதிக்கலை, மகாவிஷ்ணு பேச அனுமதிக்கணினாலும் நீங்கள் பணியிடம் மாற்றிருப்பீங்க. அப்போ எப்படி பார்த்தாலும் பலியாக போகிறது ஆசிரியர் பெருமக்கள் தான். இது எப்படி ஏற்கிறது? இந்த செய்தி இப்போது மகாவிஷ்ணு வந்து அசோக் நகர் இல்லை சைதாப்பேட்டையில் இந்த மாதிரி இப்போ அரசு பள்ளியில் பேசினார்னு ஒரு செய்தி வருது. வெளியில் வந்துட்டதுனால தான் நடவடிக்கை. வரலைன்னா கள்ளக்குறிச்சியில் செத்துட்டாங்கிறதுனால வெளியில் தெரிஞ்சிருச்சு. அதுக்கு முன்னாடி குடிச்சிக்கிட்டே தான் இருந்தான். இப்போவும் அந்த சாவு வெளியில் தெரியும்னா வித்துக்கிட்டு தான் இருந்திருப்பாங்க. உண்மையா இல்லையா? அப்போது அது வெளியில் தெரிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் இதை கேளுங்க, இது தெரிஞ்சிருச்சு. இது வரைக்கும் இல்லாதது ஆசிரியர் தினத்துக்கு ஆசிரியர் கால மாணவர்களை வச்சு கழுவ வைக்கிறது எந்த சடங்கு முறை? அது எங்கேருந்து வருது? ஆசிரியர்களை போற்றோம், ஆசிரியர்களை மனதில் வச்சு தெய்வம் போல வச்சு போற்றணும், மதிக்கணுங்கிறது மரபு. அதை செய்து கொண்டு தான் நம்ம பிள்ளைங்க இருக்கிறாங்க. இப்போ நம்மெல்லாம் எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் நம்ம ஆசிரியரை மறக்கலை. உங்களுக்கு இப்போ அப்படி இருக்கும்போது நான் கூட ஆசிரியர் தினத்தில் எத்தனையோ ஆசிரியர்களை எனக்கு படிப்பிச்சாலும் என்னுடைய பேராசிரியர் பெருந்தகை தோப்பாவை ஆசிரியர் தின வாழ்த்துக்களில் அவர் படத்தை போட்டு தான் நான் வாழ்த்து தெரிவித்தேன். அப்போ நாம் இந்த ஆசிரியர் பெருமக்களை மதிக்கிறோம். அதுக்காக கால கழுவுற கலாச்சாரத்தை எங்கேருந்து கொண்டு வந்து உருவாக்குறீங்க? இது ஆர்எஸ்எஸ் பிஜேபியின் கலாச்சாரம்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியுது. அப்போ இது யார்? இதெல்லாம் புதிய கல்விக் கொள்கையிலையும் இந்த பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீ இருக்குல்ல, பிஎம் ஸ்ரீ, அதெல்லாம் இது வருது. அதை பற்றி நீங்கள் இதை விட்டு பார்க்குறீங்க. ஒரு முன்னோட்டத்தை எதிர்ப்பில்லைன்னா விட்டுருப்பீங்க. ஐயா ஜவஹர் நேஷன் அந்த கல்வி குழுவில் இருந்து எதுக்கு வெளியில் வந்தார்? பல தடவை சொல்கிறார் புதிய கல்விக் கொள்கையை அப்படியே செயல்படுத்துது. நான் தர்க்கம் பண்ணி பார்த்தேன். அவர் உமாச்சந்திரன் அதை ஏற்கிற மாதிரி இல்லை. அந்த கல்வி அதிகாரிகிட்டையும் சொன்னார், காது கொடுத்து வைக்கல. முதலமைச்சர் கொண்டு கொடுத்தா அவர் ஏற்கே பார்க்கல. அதுக்கப்புறம் அங்கே நான் இந்த வேலை இல்லைன்னு வெளியில் வந்துட்டேன்றார். இதை அவரையே நீங்கள் போய் கேட்க மாட்டீங்க திரும்பி. அப்போ அது புரிஞ்சுக்கணும். அதில் போய் நீங்கள் அவர் வந்தவொடனே என்ன தம்பி யார் உங்களை அனுப்புனதுன்னா அவர் அங்கேயே சொல்கிறாரு, இவர் தாங்க அனுப்புனார், பேச சொன்னாருன்னு சொல்லிப்பார். விண்ணூர்தி நிலையத்தில் போய் ஒரு பெரிய சர்வதேச பயங்கரவாதியை கைது பண்ண போகிற மாதிரி போய் பண்ணுறதுங்கிறது இது எந்த மாதிரியான செயல்? இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா இந்த செய்தியை வச்சு வேற ஏதோ ஒரு செய்தியை நீங்கள் மறைக்கிறீங்க. அவ்வளோதான். இன்னும் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வந்து வெளிநாட்டுக்கு முதலீடு இருக்காரு. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சொல்றாரு, வாழ்த்துறாரு, பெரிய முதலீடை கொண்டு வந்துருவாரு அப்படி நான் நம்புறேன். அந்த அளவுக்கு முதலமைச்சருடைய செயல்பாடு இருக்கு. அதான் சுமக்கிறதுக்கு நாங்கள்லாம் கூட வானூர்தி நிலையத்தில் போய் நிற்கலான் இருக்கோம். அது நாங்களும் ஒரு கைப்பையில் அந்த மூட்டையை தூக்கிட்டு வந்து எத்தனை முறை இந்த முதலீடு கதையை நீங்கள் பார்க்குறீங்க? நீங்களும் உங்கள் மனச்சான்ற சொத்து பதில் சொல்லுங்கள். அம்மா ஜெயலலிதா இருக்கிறதுக்கு பல காலத்தில் இங்கேயே பல மாநாடுகள் 2 லட்சம் கோடி முதலீட்டாளர்கள் வந்து ஏதாவது நடந்திருக்கா? என்ன தொழிலுக்கு முதலீடு செய்வீங்க? எங்கே தொழில்? நீங்கள் நோக்கியாவை கொண்டு வந்தது யார்? நீங்கள் தான் முதல்ல வந்தது. நோக்கியா மூணதும் உங்கள் ஆட்சியில் தான். 2500 கோடியை கட்டாமல் விட்டு போனானா இல்லையா? அந்த இழப்பை யார் சந்தித்தோம்? நம்ம. அப்புறம் திருப்பி அவனை நோக்கிய வருதுன்னா இது சரி. தொழிற்சாலைகள் வரட்டும், வந்து முதலீடு செய்யட்டும். எங்கே முதலீடு செய்விய? நிலத்தில். நிலம் யாரோடது? யாரும் விண்வெளியில் முதலீடு செய்து தொழிற்சாலை கட்ட முடியாதுல்ல. ஏன் நிலத்தில்? நிலம் யாருது? அப்பாவி உழைக்கும் மக்கள், வேளாண்குடி மக்கள். அவனுடைய நிலத்தை பறிப்பீங்க. விளை நிலத்தை பறிச்சுக்கிட்டிங்கன்னா சாப்பாட்டுக்கு என்ன செய்வீங்க? அது எங்கேருந்து வரும்?
வேலை கிடைக்குங்க, வேலை கிடைச்சா சம்பளம் கிடைக்குங்க, சம்பளம் வச்சு நல்லா 3 வேளை சாப்பிடலாமுங்க. சாப்பாடு எங்கேருந்து வருங்க தம்பி? நீங்கள் சந்திர மண்டலத்துக்கு சந்திராயன் அனுப்பலாம் தம்பி, சயின்டிஸ்டுக்கு சாப்பாடு எங்கள் சம்சாரி தான் அனுப்பணும் தம்பி. விண்வெளியில் விண்கலம் ஏவலாம், விஞ்ஞானிக்கு சோறு எங்கள் விவசாயி தான் போடணும். இந்த அடிப்படையை என்னைக்கு நீ புரிஞ்சுக்கிறீங்களோ அன்னைக்கு தான் இந்த நாடு மக்களும் உருப்பட முடியும், வாழ முடியும். சும்மா இவங்க போடுற இந்த படம் காட்டுறது இருக்குல்ல, அதை பார்த்து ஏமாறக்கூடாது. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா தகவல் உரிமை சட்டம் எப்படி சில தகவல் கேட்டீங்க, முதலமைச்சர் வெளிநாடு போனதை பற்றி எவ்வளோ முதலீடு கொண்டு வந்திருக்காரு? இல்லை இப்போ போகிறதுக்கு இல்லை, அப்போ சொல்கிறாங்களே 4000 கோடி கையெழுத்திட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. 10 லட்சம் கோடி கொண்டு வந்து 31 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக இருக்கும்னு நீங்கள் நம்புறீங்களா? வாய்ப்பு இல்லைல்ல. அப்போ அதனால இதை தொழில்துறை அமைச்சரும் சொல்கிறாரு, முதலமைச்சரும் சொல்கிறாரு. அப்போ உண்மையிலே 10 லட்சம் கோடி என் மண்ணுக்கு வந்திருக்கா, இல்லை 31 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்களா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக கேட்டிருக்கேன். ஒருவேளை அப்படி அந்த இது வாங்கினதுக்கப்புறம் வழக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாம், எதுக்கு பொய் சொல்கிறீங்க? ஒரு பொறுப்புள்ள ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு நாட்டின் முதன்மை அமைச்சர், ஒரு தொழில்துறை அமைச்சர், மக்கள்கிட்ட ஏன் இப்படி இனிப்பான பசப்பான வார்த்தையை சொல்றீங்க? 10 லட்சம் கோடி வந்திருக்கு அப்படின்னா இவ்வளவு கோடி எதுக்கு மின் கட்டணம் ஏறுது, எதுக்கு சொத்து வரி ஏறுது? டாஸ்மார்க் வியாபாரம் குறைஞ்சா டாஸ்மார்க்கில் பணி செய்கிற பிள்ளைகளை பணியிட நீக்கம் செஞ்சதை இங்கே உலக வரலாற்றில் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் என்ன தெருவில் விற்கிறீங்களா? கூட 2 தடவை விற்றுக்கு வந்திருக்க கூடாதா? இதை இன்னொரு கொஞ்சம் போயிருந்தா இன்னொரு கொஞ்சம் வியாபாரம் கூடுதலாக விற்றுட்டு வந்திருக்கலாமேன்னு சொல்கிறதுக்கு. கடைக்கு குடிக்க வந்தால் எடுத்து கொடுப்பார் அவர் என்ன குவார்டர் ஆஃப் வச்சுக்கிட்டு வாங்க 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 வாங்கன்னு தெருவில் கூவி விற்க முடியுமா? அவர் விற்காததுக்கு என்ன பண்ணுவார்? குடிக்கிறவன் குறைஞ்சா நாடு மகிழ்ச்சி அடையணும், குடிக்கிறவன் குறைஞ்சா விற்கிறவனை நீ பணியிட நீக்கம் செஞ்சுன்னா எங்கே கொண்டு போயிட்டு இருக்க நாட்டை? குடிகார எண்ணிக்கை குறையுதுன்னு ஒரு நாடு வருத்தப்படுதுங்க. அரசு பள்ளிக்கூடத்துக்கு கல்லூரிக்கு படிக்க வர்ற பிள்ளைகளின் எண்ணிக்கை குறையுதுன்னு வருத்தப்படாத ஒரு அரசு குடிக்க மக்கள் வரலைன்னு வருத்தப்படுது. எங்க என்ன செய்யலாம்னு சொல்லுங்க, ஏதாவது செய்வோம். நன்றி. பல்வேறு கேள்விகளுக்கு திரு சீமான் பதில் தெரிந்தார். முதலீடு இருப்பது தொடர்பாக உண்மையான தகவல் வெளிவரவிட்டால் முதலமைச்சர் மீதும் அந்த துறை சார்ந்த தொழிலமைச்சர் மீதும் வழக்கு தொடரும் என்று அறிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சந்துருவுடன் VM சுப்பையா.